செய்திகள் தொடர்கின்றன. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அரசு பேருந்தில் ஏற முயன்ற மூதாட்டி தவறி விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேட்டூரை சேர்ந்தவர் சுபமால். இவர் நெல்லைக்கு செல்ல அங்குள்ள பேருந்து நிறுத்தத்தில் நீண்ட நேரம் காத்திருந்துள்ளார். பின்னர் அந்த வழியாக வந்த அரசு பேருந்தில் ஏற முயன்றார். வயது மூப்பு காரணமாக படிக்கட்டில் ஏறுவதில் சிரமம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் முழுமையாக ஏறுவதற்குள் ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் நிலை தடுமாறி சுபமால் கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கடையம் போலீசார் இறந்த மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அவற்றை கைப்பற்றிய போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோடை வெயிலின் தாக்கத்தால் மலைப்பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களில் தங்கள் விடுமுறையை பொதுமக்கள் கழித்து வருகின்றனர். தமிழகத்தின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக மதிய நேரங்களில் வெயிலில் செல்வதே சவாலாக இருக்கிறது. கொளுத்தும் கோடை வெயில் காரணமாக மக்கள் குளிர்ச்சியான ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை போன்ற இடங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். பள்ளி மாணவர்களுக்கு பொது தேர்வு முடிந்து தற்பொழுது கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனால் கோடை விடுமுறையை இதமாக கழிக்க நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் மலர் செடிகளை கண்டு ரசித்து அதன் முன்பு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பூங்காவில் உள்ள பெரிய புல்தரையில் குடும்பத்துடன் அமர்ந்து பேசியும் அங்குள்ள நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் தங்கள் விடுமுறையை கழித்தனர். பரபரப்பான அரசியல் சூழலில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை சிறப்பு செய்தியாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பட்டாசு ஆலை விபத்துக்கள் அதிகரித்து வருவது இயல்பாகிவிட்டது. அதில் அப்பாவி ஏழை தொழிலாளர்கள் பலியாவதும் வாடிக்கையாகிவிட்டது. இதற்கு பட்டாசு ஆலைகள் சரியான விதிமுறைகளை பின்பற்றுவது இல்லை என்றும் தொழிலாளர்களின் ஏழ்மையை பயன்படுத்தி சிறிய இடத்திற்குள் நிறைய பேரை வேலை செய்ய வைப்பதும் இதுபோன்ற விபத்துக்களுக்கு காரணமாக இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. இதனிடையில் கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் நடைபெற்ற பட்டாசு ஆலை விபத்துக்களில் பலியானவர்கள் எத்தனை பேர் என்பதை இந்த சிறப்பு செய்தி தொகுப்பில் பார்ப்போம். தமிழ்நாட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும் 27 பட்டாசு ஆலை விபத்துக்கள் நடைபெற்றுள்ளது. இதில் அப்பாவி தொழிலாளர்கள் 79 பேர் உயிரிழந்துள்ளனர். 2024ஆம் ஆண்டில் 17 விபத்துக்களும் 52 உயிரிழப்புகளும் நடைபெற்றுள்ளது. இதில் பெரும்பாலான விபத்துக்களும் உயிரிழப்புகளும் விருதுநகர் மாவட்டத்தில் தான் நடைபெற்றிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 15 பட்டாசு ஆலை விபத்துக்கள் நடைபெற்றுள்ளது. இதில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேபோல் 2024ஆம் ஆண்டு 12 விபத்துக்களும் 42 உயிரிழப்புகளும் நடைபெற்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு 16 பட்டாசு ஆலை விபத்துக்களும் 37 மரணங்களும் நிகழ்ந்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்திலும் தமிழ்நாட்டில் உள்ள பல பட்டாசு தொழிற்சாலைகளிலும் கடந்த 20 ஆண்டுகளில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 2012ஆம் ஆண்டில் மதுரையில் நடைபெற்ற பட்டாசு ஆலை விபத்து ஒன்றில் 40 தொழிலாளர்கள் பலியாகினர். அதேபோல்தான் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டியில் ஏற்பட்ட விபத்தில் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பலியாகினர். கடந்த 2005ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி சிவகாசியில் உள்ள மீனம்பட்டியில் 20 பேரும், 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2009ஆம் ஆண்டு சிவகாசியில் உள்ள நமஸ்கரத்தான்பட்டி பட்டாசு ஆலை விபத்தில் 15 பேரும், 8 ஜூலை 2012இல் மதுரை வடக்கன்பட்டியில் 40 பேரும், 12 பிப்ரவரி 2021 சாத்தூரில் உள்ள அரசன் குளத்தில் 27 பேரும், 12 அக்டோபர் 2023 சிவகாசியில் உள்ள ரெங்கம்பாளையத்தில் 13 பேரும் உயிரிழந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் நேற்று தேனியில் நடைபெற்ற பட்டாசு ஆலை விபத்தில் 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பட்டாசு ஆலை தொழிலாளர்கள் இதுபோன்ற விபத்துக்களில் உயிரிழப்பதும் அவர்களுக்கு அரசாங்கம் நிதி வழங்குவதும் வாடிக்கையாகி வரும் சூழ்நிலையில் இதை முழுமையாக தடுப்பதற்கான வழிமுறைகளை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர் பட்டாசு ஆலை தொழிலாளர்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மஞ்சநாயக்கனூர் பகுதியில் வசிப்பவர் வீரமுத்து. இவரது மனைவி சிவமணி.
சிவமணியின் தம்பியான கண்ணப்பனுக்கு விபத்து ஏற்பட்ட காரணத்தால் கடந்த சில நாட்களாக கோடங்கிப்பட்டி பகுதியில் உள்ள தனது தம்பி கண்ணப்பன் வீட்டில் தங்கி சிவமணியை கவனித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தம்பி வீட்டில் இருக்கும் மனைவியை வீரமுத்து மஞ்சநாயக்கனூரில் உள்ள தன் வீட்டுக்கு வர சொல்லியும் மனைவி வராததால் கோடங்கிப்பட்டிக்கு சென்று சிவமணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த வீரமுத்து தான் மறைத்து வைத்திருந்த அருவாளை எடுத்து மனைவி சிவமணியின் தலையில் வெட்டியுள்ளார். அப்போது இதை தடுக்க முயன்ற கண்ணப்பனையும் அரிவாளால் வெட்டியதில் இருவரும் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து ஆழியார் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து வீரமுத்துவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சிக்குட்பட்ட பச்சையம்மன் ஆலயத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. பன்னாட்டு லைன் சங்கங்கள் சார்பில் வாலாஜாபாத் பாலாறு லைன் சங்கம், ஒரகடம் திரிவேணி சங்கமம், ஆசிரியர்கள் லைன் சங்கம், விதைகள் தன்னார்வ அமைப்பு, ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயம் மற்றும் பௌர்ணமி குழு இணைந்து நடத்திய இந்த விழாவில் எம்ஜேஎஃப் லைன் தலைவர் சி முனுசாமி தலைமை தாங்கினார். இதில் மாவட்ட ஆளுநர் பூர்ணச்சந்திரன் மரக்கன்றுகள் நடும் விழாவை துவக்கி வைத்து வேம்பு, அரசம், புங்கை, மகிழம், நீர்மருது, மந்தாரை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் வில்வநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் முருகன். இவர் இரவு தனது இருசக்கர வாகனத்தில் கீழ்புத்துப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை அருகே வந்து கொண்டிருந்த போது புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி தாறுமாறாக சென்ற கார் மோதியது. அதில் தூக்கி வீசப்பட்ட முருகனுக்கு தலை மற்றும் உடலில் படுகாயம் ஏற்பட்டது. இதேபோல் சின்ன முதலியார் சாவடி அருகே சாலை ஓரத்தில் நடந்து சென்ற மணிகண்டன் மற்றும் பிரபு ஆகியோரை இடித்து தள்ளிவிட்டு கார் நிற்காமல் சென்றது. இதனை அறிந்த போலீசார் கோட்டகுப்பம் சோதனை சாவடியில் காரை தடுக்க முயன்ற போது தடுப்புகளை இடித்து தள்ளிவிட்டு கார் நிற்காமல் சென்றுள்ளது. இதனையடுத்து காரை மரக்காணம் அருகே பொதுமக்கள் மடக்கி பிடித்து காரில் கடும் போதையில் இருந்த தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்த முகிலன், தூத்துக்குடியை சேர்ந்த திவாகர், செங்கல்பட்டை சேர்ந்த ஸ்ரீநிதி, அதிமேகா ஆகிய 2 ஜோடிகளை பிடித்து தர்மடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த மேலூர் கிராமத்தில் வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் சரியாக பெய்யாத காரணத்தால் இப்பகுதியில் குடிநீர், கால்நடைகளுக்கு, விவசாயிகளுக்கு போதிய நீரின்றி வறண்டு வருவதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் மேலூர் கிராமத்தில் உள்ள பொதுமக்களும் பெரியவர்கள், சிறியவர்கள் ஒன்று சேர்ந்து வீடு வீடாக சென்று அம்மா சோறு, அப்பா சோறு என்று ஒரு பாத்திரத்தில் அனைத்து வீடுகளிலும் சாப்பாடு வாங்கி வந்து கருப்பனார் சாமிக்கும் மாயவன் சாமிக்கும் படையல் வைத்து படைத்தனர். வயதான 3 பேருக்கு பாத பூஜை செய்து முதலில் சாப்பாடு கொடுத்து சாப்பிட வைத்துவிட்டு பிறகு பெரியவர்கள், சிறியவர்களுக்கும் சாப்பாடு வழங்கப்பட்டது. இப்படி பாட்டு பாடி பூஜை செய்வதால் மழை பெய்யும் என்று காலம் காலமாக மக்கள் நம்பி கடைபிடித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தற்போது 45 நாட்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையில் மாணவர்கள் நீர், குளம், ஏரி, ஆறு போன்ற நீர்நிலைகளில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும், பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இருப்பினும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் தண்டாரம்பட்டு வட்டத்தில் சாதாகுப்பம் ஊராட்சி அந்தோனியாபுரம் பகுதியில் வெப்பத்தை தணிக்கும் வகையில் சிறுவர், சிறுமிகள் சாத்தனூர் அணையில் இருந்து உபரிநீர் வெளியேறும் நீர்வரத்து கால்வாயில் குதித்து ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெளுகனந்தல் பகுதியில் பெரும்பாலான கிணறுகளில் போதிய அளவு தண்ணீர் இருந்த நிலையில் விவசாயிகள் கரும்பு, நெல், மணிலா தோட்டக்கலை பயிர்களான பூ, காய்கறிகள் பயிரிட்டு வந்தனர். அதில் பெரும்பாலான விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்து நெற்பயிரிட்டு வந்தனர். இந்நிலையில் சுட்டெரிக்கும் வெயிலால் கிணறுகளில் நீர்மட்டம் குறைந்து போதிய தண்ணீர் இன்றி 20க்கும் மேற்பட்ட ஏக்கர் அளவில் நெற்பயிர்கள் தண்ணீரின்றி வாடி நெற்பயிர்கள் பார்த்து விவசாயிகள் வேதனை அடைந்தனர். இதனை அரசு பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் பட்டாசு தயாரிக்கும் கூடம் மற்றும் திருச்சூரில் பட்டாசு விபத்து ஏற்பட்டு ஏராளமானோர் உயிரிழந்தனர். இதன் எதிரொலியாக புதுச்சேரியில் பட்டாசு தயாரிக்கப்படும் கூடங்களில் ஆய்வு செய்ய காவல்துறை தலைமையகம் உத்தரவிட்டது. அதன்படி திருக்கனூர், கூனுச்சம்பட்டு, செட்டிப்பட்டு, சுத்துக்கேணி கிராமங்களில் இயங்கி வரும் நாட்டு பட்டாசு தயாரிக்கும் கூடங்களில் திருக்கனூர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜ்குமார், உதவி ஆய்வாளர்கள் தமிழரசன், கோவிந்தராஜ் மற்றும் போலீசார் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது பட்டாசு தயாரிக்கும் இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முறையாக செய்யப்பட்டுள்ளதா என சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் பட்டாசு தயாரிக்கும் கூடத்திற்கான உரிமம் உள்ளிட்ட ஆவணங்களை ஆய்வு செய்து பட்டாசு தயாரிக்கும் இடங்களில் பாதுகாப்பு விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும். மேலும் தற்போது வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் விபத்து ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளதால் காலை 11 மணி முதல் 3 மணி வரை பட்டாசு தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்களை ஈடுபடுத்தக்கூடாது என உத்தரவிட்டனர்.
தஞ்சை மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டவர் அனீஷ் பாத்திமா வாக்குச்சாவடிக்கு பார்வைக்கு சென்றபோது அவரை திமுகவினர் தாக்கியுள்ளனர். அவரை தாக்கியவரை கண்டித்து உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் அம்மாப்பேட்டை காவல் நிலையம் முன்பு சாலையில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தஞ்சை அம்மாப்பேட்டை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி வனக்கூட்டத்திற்கு உட்பட்ட பர்சன்ஸ் வேலி பைக்காரா வனப்பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்பட்டு ஒரு வார காலமாக இருந்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறையினர் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் தமிழக வனத்துறையின் கோரிக்கை அடுத்து இன்று விமானப்படை ஹெலிகாப்டர் ஒன்று தீயை தண்ணீர் ஊற்றி அமைக்கும் பணிக்காக வரவழைக்கப்பட்டுள்ளது. இந்த ஹெலிகாப்டரில் பர்சனல் வேலி மற்றும் எமரால்டு அணைகளில் இருந்து தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சின்னமணி நகர் மேற்கு பகுதியை சேர்ந்தவர் பவுன்ராஜ். அந்த பகுதியில் கடந்த 1980 ஆண்டு 5 சென்ட் இடத்தை தனது பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து தீர்வு மற்றும் கரண்ட் பில் ஆகியவை கட்டி வந்துள்ளார். தற்போது இந்த இடமானது அவரது மகன் தங்கராஜ் பெயரில் உள்ளது. இந்நிலையில் தங்கராஜ் இடம் அருகே மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து வேலு என்பவர் வசித்து வந்துள்ளார். மேலும் அருகே இருந்த இடத்தை தங்கராஜ் இடத்தையும் தனது இடம் என கூறி ஆக்கிரமிப்பு செய்ய அமைந்துள்ளார். இது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் உச்சநீதிமன்றம் அந்த இடம் தங்கராஜுக்கு சொந்தமானது என தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்நிலையில் மாநகராட்சி இடத்தை ஆக்கிரமிப்பு செய்த வேலுவை அந்த இடத்தில் இருந்து மாநகராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்தியது. இதனால் ஆத்திரமடைந்த வேலு மற்றும் அவரது மகன்கள் முருகேசேகர், பிரகாஷ் ஆகியோர் அடியாள்கள் 10 பேருடன் வந்து ஜேசிபி மூலம் தங்கராஜன் கடையின் சுவரை எடுத்து தள்ளி உள்ளனர். அப்போது கடைக்குள் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து தங்கராஜ் தென்பாகம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை, பூம்புகார், சீர்காழி தனி தொகுதி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 6,03,439 வாக்குகள் பதிவாகின. வாக்குப்பதிவான மின்னணு வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் மயிலாடுதுறை அருகே உள்ள மன்னம்பந்தல் ஏவிசி பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் தனியான ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டு 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டது. வாக்குப்பெட்டிகள் உள்ள ஸ்ட்ராங் ரூமை சுற்றிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று வாக்கு எண்ணும் மையத்திற்கு வந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளரும் சீர்காழி தொகுதி வேட்பாளருமான கோபிநாத் சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு செல்லக்கூடிய சாலையில் சமீப நாட்களாக புலிகள் சாலையை கடந்து செல்வதை அடிக்கடி காண முடிகிறது. குறிப்பாக இன்று காலை வாழத்தோட்டம் கிராமத்திலிருந்து மசினக்குடிக்கு செல்லக்கூடிய சாலையில் குரங்குகள், மான்கள் சத்தமிட்டதை கண்டு வாகன ஓட்டிகள் சாலையிலேயே வாகனங்களை நிறுத்தி கொண்டனர். அப்பொழுது அப்பகுதியில் இருந்து மெதுவாக வந்த புலி கம்பீரமாக நடந்து சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் சென்றது. இதனை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் வியப்புடன் பார்த்து வீடியோவை பதிவு செய்தனர். இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. கோடை விடுமுறையை ஒட்டி கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியை சுற்றி பார்க்க சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் திருச்சி அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணகுமார் மற்றும் அவரது மனைவி, மகள், மருமகள்கள், குழந்தைகள் என 8 பேர் வால்பாறை பகுதிக்கு சுற்றுலா சென்றுவிட்டு மீண்டும் வால்பாறை பகுதியிலிருந்து பொள்ளாச்சிக்கு சென்றுள்ளனர். வாகனத்தை கோமதி என்பவர் ஓட்டி வந்துள்ளார். அப்பொழுது வால்பாறை சாலையில் உள்ள 3வது கொண்டை ஊசி வளைவு அருகே வந்தபொழுது வாகனம் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கொண்டை ஊசி வளைவு பகுதியில் உள்ள தடுப்பு சுவரை இடித்துக் கொண்டு பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வாகனத்தில் பயணம் செய்த சாய்குமார், கௌரிக்கு லேசான காயம் ஏற்பட்டது. மற்ற அனைவரும் நலமாக உயிர் தப்பினர். இதனையடுத்து அவர்களை மீட்ட வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உலக புகழ்பெற்ற கூவாக்கம் கூத்தாண்டவர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 14ஆம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி தற்பொழுது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று காலை கோவிலில் பூஜை செய்துவிட்டு பூசாரி சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு சென்றுள்ளார். பிறகு கோவிலுக்கு வந்து பார்த்தபொழுது மூலவர் கூத்தாண்டவருக்கு அணிவிக்கப்பட்ட 30 லட்சம் மதிப்புள்ள 23 சவரன் தங்க நகை திருடு போனது தெரிய வந்தது. இதுகுறித்து அவர் திருநாவலூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
உளுந்தூர்பேட்டை விருதாச்சலம் மெயின் ரோட்டில் நின்றிருந்த 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரத்திற்கு மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர். மரம் கொழுந்துவிட்டு எரிந்ததை கண்ட அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்து இதுகுறித்து உளுந்தூர்பேட்டை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த உளுந்தூர்பேட்டை தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடைத்து தீயை விரைவாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீயணைப்புத் துறையினரின் இந்த துரித நடவடிக்கையால் மரம் முழுவதுமாக எரிவது தவிர்க்கப்பட்டது. கரூர் மாவட்டம் அப்பல்லோ மருத்துவமனை கரூரில் நீண்ட நாள் மற்றும் திடீர் வலிகள் முழுமையாக கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் மேம்பாட்டு வலி மேலாண்மை மையம் இன்று திறக்கப்பட்டது. இந்த மையத்தை அல்ட்ராடெக் சிமெண்ட் லிமிட் நிறுவனத்தின் நிர்வாக தலைவர் அமல்ராஜ் குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் அப்பல்லோ மருத்துவமனையின் நிர்வாகிகள், மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகள் கலந்து கொண்டனர்.